வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஒரு 2 பாயிண்ட் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா ஜேசிபி அதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அண்ணா ஒருத்தவங்க நம்ம லோக்கல் தான். அவங்க இதுமாதிரி ஜேசிபிக்கு செட்டு ஓடலைன்னு சொல்லிவிட்டு அவங்களோட செட்டை கொடுத்தாங்க. அதான் இந்த செட்டு தான் கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வர 5 வோல்ட் செக்ஷன் ஆன் ஆகலை. அப்படி நம்ம ரெகுலேட்டர் போட்டு ஆன் பண்ணாலும் ஒன் டைம் ப்ராசஸ் ஆகி மறுபடியும் கட் ஆகிடுது. அந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த மெத்தடில். இந்த செட்டு ஜேசிபிலே செட்டு ஓடலை, ரொம்ப நாளாக ஓடலைன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. நம்மள்ட்ட எடுத்து ரெடி பண்ண சொன்னாங்க. இதை ரெடி பண்ண முடியாது, ஏன்னா ரெடி பண்ணால் ஒன் டைம் ஓடும், திரும்பி கம்ப்ளைண்ட் ஆகிடும். மறுபடியும் அவங்க செட்டு நம்ம சும்மா ரெடி பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் நான் சொன்னேன்னா, நீங்கள் இல்லைண்ணா ஒரு செட்டு ஒன்று போட்டுங்க, இந்த செட்டு சும்மா ரெடி பண்ணால் உங்களுக்கு தான் கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இருக்கோம், அதனால் தூக்கி போட்டு ஒரு செட்டு போட்டுக்கணும். சரி தம்பி நீங்கள் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த செட்டு தான். இந்த செட்டில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது ஆன் ஆஃப் சுவிட்சு, வால்யூம் கண்ட்ரோலு, ட்ரிபிள் கண்ட்ரோலு, பேஸ் கண்ட்ரோலு. இந்த இடத்துல சப் கண்ட்ரோலுக்கு பதில் நம்ம வாய்ஸ் பிடி போட்டு வாய்ஸ் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல சப் கண்ட்ரோல் போட்டால் சும்மா எம்டியாக தான் அந்த கண்ட்ரோல் வேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம சப்பு யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா பிக் ஐஸ் போட்ட சாம்கான் யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம உள்ள இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ நம்ம ஆடியோ நம்ம கண்டினியூ பண்ணால் நம்மளோட காப்பிரைட் அதிகமாக வருது. எதனாலன்னு தெரில. தமிழ் பாட்டு போட்டு நம்ம ப்ளே பண்ணி காட்டினா காப்பிரைட் நிறைய கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம ஆடியோ ரொம்ப ப்ளே பண்ண முடியல. நம்ம உள்ள இன்டீரியரில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கும். இந்த செட்டு சிம்பிளாக போட்ட செட்டு தான். என்ன காரணம்னா அவங்க சப்பெல்லாம் வேணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இது யூஸ் பண்ணியிருக்க பிடி பார்த்திங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி கேஎம்எஸ் அண்ணனோட தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு பிரி செட்டு, அதேமாதிரி ரைட் சைடில் ஒரு பிரி செட்டு போட்டிருப்பாங்க. இந்த 2 பிரி செட்டு வாய்ஸ் கண்ட்ரோலுக்காக போட்டிருப்பாங்க. இந்த 2 பிரி செட்டு நான் எடுத்துகிட்டு அதுக்கு வால்யூம் கண்ட்ரோல் போட்டு செட் பண்ணிட்டேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க பவர் ஆம் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4440 ஐஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 4440 ஐஸ் போர்டு ஃபுல் செட்டோடு யூஸ் பண்ணியிருக்கோம். அதிகமாக நான் இந்த போர்டு தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும், போர்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அதிலே பார்த்திங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டரு. இந்த கெப்பாசிட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்க நம்மள்ட்ட உள்ள 4700 வோல்ட்டில் 700 எம்எஃப்டியில் நம்ம 25 வோல்ட்டு கண்டென்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கண்டென்சர் எதுக்குன்னா நான் காலையிலே சளி வேறு பிடிச்சிருக்கனால நம்ம பேசக்குள்ளே ஒரு மாதிரி தெக்கி வருது, சரியாக பேச முடியல. இந்த எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம டிசி ஓட்டை நல்லா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். இந்த ஒயர் எதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்னா சும்மா இது செக்கிங்காக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக எல்லா ஒர்க்குமே இந்த ஒயரிலே முடிச்சாச்சு. இந்த பார்த்தா ஜேசிபியில் வர அடாப்டரு பின்னிலே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஏன்னா அப்படியே இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏற்கனவே உள்ள அடாப்டரில் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் நம்ம இதில் செட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க அது மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒயர் கண்ணாப்புனா விடுறதுக்கு வேலை கிடையாது. இந்த ஒயரை இப்போ நம்ம ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் செட்டோட்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம், அந்த ஒயரை எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க்கு முடிஞ்சிட்டு இது சின்ன ஒர்க்கு தான். வேலை முடிஞ்சிட்டு இதை மாட்டி ஃபிட்டிங் பண்ணி நம்ம அண்ணாண்ட கொடுத்துட வேண்டியதான். போய் வண்டியில் போட்டு விட்டு அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குவோம். இங்கே பக்கான ரிசல்ட் இருக்குது வீட்டில். நான் யூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஹெவி மேக்னெட்டில். இது 4440 ஐஸுக்கு பக்கான ரிசல்ட் இருக்குது. நம்ம வால்யூம் எப்பயுமே எந்த செட்லேயுமே வால்யூம் எடுத்தோடனே ஃபுல்லாக வச்சு செக் பண்ணக்கூடாது. ஒரு மீடியம் பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வால்யூமும் ட்ரிபிளும் பேஸும் நம்ம கரெக்டாக செட் பண்ணோம்னா பாட்டோட குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள், நல்லா ரிசல்ட் இருக்குது. நல்லா இந்த 4 இன்ச் ஸ்பீக்கருக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது கேட்குறதுக்கு. ஒர்க்கு முடிஞ்சிட்டு அவங்க யூஸ் பண்ணிருக்க ஸ்பீக்கர் எப்படியும் அந்த ஜேசிபியில் 6 இன்ச் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேட்சிங் கரெக்டாக கண்டிப்பாக இந்த செட்டு இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு நியூ ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிளி பண்ணிவிட்டு அதோட வீடியோவும் கண்டினியூ பண்ணுவோம். சில சில கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே செட் பண்ணிக்கிறனால நம்ம வந்து சில வீடியோ எடுத்து அங்கே பண்ண முடியல. நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ரெடி பண்ண உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ இது தான் நம்ம போய் மாட்ட போகிறோம் செட்டு. இது வந்து எப்படி ஜேசிபியில் என்ன ஒரு குவாலிட்டியில் இருக்குன்ட்டு அடுத்த வீடியோ போடக்குள்ள அதில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் என்னோட ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.